நேற்றைக்கு நடிகர் ஜெமினி கணேசன் அவர்களுடைய நினைவு நாள். ஸோ ஜெமினி கணேசன் ஒரு மாபெரும் நடிகர். எப்படி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்தாங்களோ அது மாதிரி காதல் மன்னன் ஜெமினி கணேசன் அதிகமான வெற்றி படங்கள் கொடுத்தவர். அவங்களுக்கு இணையாக இருந்தவர். மூவேந்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி அப்படின்னு. ஜெமினி ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அவர் காதல் படங்கள், லேடிஸ் ஆடியன்ஸ் அவருக்கு ரொம்ப ஜாஸ்தி. சத்தம் இல்லாமல் ஹிட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். நல்ல படங்கள் நிறையா நடிச்சிருக்காரு. இப்போ பாலச்சந்தருடைய புன்னகை மாதிரி, கல்யாண பரிசு மாதிரியான படங்கள், ராமு மாதிரி படம், அது மாதிரி நிறைய படங்கள், நல்ல படங்கள் நடிச்சிருக்காரு. அவருடைய படங்கள்ல பாடல்கள்லாம் பிரமாதமா இருக்கும். அவரை பொறுத்தவரைய தலத்தூர் கண்ணம்மா முதல்ல கமலஹாசன் நடித்த பொழுது அவருக்கு அப்பாவா நடித்தவர். கமல் அவரை ஜெமினி அங்கிள், அதாவது ஜெமினி மாமான்னு தான் கூப்பிடுவார், சாவித்திரி அம்மான்னு கூப்பிடுவார். அது ஆரம்ப காலத்துலேருந்தே அந்த நட்பு பாசம்லாம் உண்டு. பின்னாடி கொஞ்சம், அதாவது கமல் ரெண்டுங்கட்டாம் வயசுன்னு சொல்லுவோம். அதாவது மீசை வளர்ந்துருக்காது, பெரியாளாவும் நடிக்க முடியாது, குழந்தையாகவும் நடிக்க முடியாது. ரெண்டுங்கட்டாம் வயசில் அவர் டான்ஸ் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது, டான்ஸ் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்பொழுது அவருக்கு ஒரு வேடம் வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக பாலச்சந்தர்கிட்ட கூட்டிகிட்டு போகும்பொழுது அவர், அது நாணவனிலை இவரோட தயாரிப்பு படம், இல்லையே இந்த பையன் ரொம்ப சின்ன பையனாக இருக்கான், நான் பின்னாடி சொல்லி அனுப்புகிறேன் அப்படின்ட்டாராம். இல்லை அப்படின்னு இவர் வாதாடி ஒரு சின்ன ரோல் வாங்கி கொடுத்துருக்காரு. நாணவனிலை படத்தில் ஒரு ஹீரோயினுடைய தம்பியா. அது ஒரு சில காட்சிகள் தான். அப்புறம் நான் உனக்கு சொல்கிறேன், உனக்கு இது நல்ல ரோல் கிடையாது, நான் சொல்கிறேன் அப்படின்னு பாலச்சந்தர் சொல்லி அனுப்பிச்சிட்டாராம். பின்னாடி பாலச்சந்தர் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு அனுப்பும்பொழுது இவர் கமல் என்னன்னா நம்மளை அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் கூப்பிடுறாருன்னு நினச்சிருக்காரு. ஏன்னா நம்மளை வேண்டான்ட்டாரு, இவன் சின்ன பையனாக இருக்கான் அப்படின்ட்டாரு. ஸோ அப்போ நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு தான் போகிறோம், ஃபோட்டோ தேவையில்லைன்னு நினச்சி போயிருக்காரு. அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு போ அப்படின்னு. உடனே வேறு வழி இல்லாமல் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருக்காரு. அதை பார்த்த உடனே எக்ஸசைஸ்லாம் பண்ணுவியா, இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு, அரங்கேற்றம் படத்தில் ஒரு சின்ன கேரக்டர், அவர் வயசுக்கு ஏற்ற கேரக்டர், அவர் ஏதோ எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி காட்சியெல்லாம் வச்சு அந்த கேரக்டர். அதுக்கப்புறம் படிப்படியாக கமல் எப்படி வந்தார், உன்னால் முடியும் தம்பியில் ஜெமினி கணேசனோட எப்படி ஈக்குவலாக நடித்தார், அவ்வை சண்முகியில் எவ்வளோ பெரிய உயரமானார் அப்படிங்கிற எல்லாமே நமக்கு தெரியும். இதற்கு ஆரம்ப காலத்தில் ஜெமினி கணேசன் ஒரு நீ பெரியாளாக வருவ, உனக்கு நான் என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் பண்ணவர் ஜெமினி. ஸோ இவர் பாலச்சந்தருக்கும் ஜெமினிக்கும் பயங்கர ஃப்ரெண்ட்ஷிப்பு. அவர் பாலச்சந்தர் ஜெமினி அண்ணாச்சின்னு தான் கூப்பிடுவார். ஸோ அந்த இவர் பாலுன்னு கூப்பிடுவார், அவர் ஜெமினி அண்ணாச்சின்னு கூப்பிடுவார். அந்தளவு ரெண்டு பேருக்கும் நட்பு உண்டு. அந்த நட்பின் அடிப்படையில் தான் கூட்டிகிட்டு போய் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதனுடைய பலன் தான் பாலச்சந்தர் தன்னுடைய படங்களில் அடுத்தடுத்து பயன்படுத்தி, அது பின்னாடி கமலஹாசன் ஒரு மாபெரும் லெஜெண்ட் ஆகி பாலச்சந்தரை அண்ணாந்து பார்க்குற அளவு உயர்ந்ததெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். அதுக்கு எல்லாருக்குமே நேரடியாக யாரும் வந்துட முடியாது, யாராவது ஒருத்தர் உதவணும். அந்த மாதிரி ஒரு உதவி செய்தவர் நம்முடைய ஜெமினி. அவரை நம்ம வி ஃபாண்ட்லி ரிமெம்பரிங் ஜெமினி கணேசன்.